இந்த வீடியோவில் நாம் எக்ஸசைஸ் 1.3ல 8th சம் பார்க்க போகிறோம். A function f is defined by f of x is equal to 3 minus 2x. Find x such that f of x squared is equal to f of x the whole square. அதாவது என்னென்னா ஒரு ஃபங்க்ஷனாக டிஃபைன் பண்ணியிருக்காங்க. f of x is equal to 3 minus 2x. f of x is equal to 3 minus 2xனு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் x, நம்ம எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். எந்த கண்டிஷனை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும்னா f of x squared is equal to f of x the whole square. இந்த கண்டிஷனை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். இந்த கண்டிஷனை பாருங்கள், லெஃப்ட் சைடு எக்ஸுக்கு மேலே என்ன இருக்குது? ஸ்கொயர்டு. எக்ஸுக்கு மட்டும்தான் ஸ்கொயர்டு இருக்குது. இந்த ரைட் சைடில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனில் f of x the whole squaredனு இருக்குது. அப்போ இந்த டேர்ம் ஃபுல்லாக மொத்தமாக எழுதி அதுக்கு மொத்தமாக ஹோல் ஸ்கொயர்ட் போடணும். புரியுதுங்களா? இந்த லெஃப்ட் சைடில் எக்ஸுக்கு மட்டும்தான் ஸ்கொயர்டு எழுதணும், ரைட் சைடில் f of xன்ற ஃபங்க்ஷனுக்கு மொத்தமாக ஸ்கொயர்ட் பண்ணணும். புரியுதுங்களா? இப்போ எழுதலாமா? இப்போ f of x ஸ்கொயர்னா 3 minus 2 இந்த நம்பர் ரெண்டும் இந்த எக்ஸுக்கு பதிலாக தான் நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணோம்? எக்ஸ் ஸ்கொயர்டு. புரியுதுங்களா? இப்போ லெஃப்ட் சைடு 3 minus 2 எக்ஸு, இந்த எக்ஸ் இருக்குது. அப்போ இங்கே என்ன எழுதணும்? எக்ஸ் ஸ்கொயர்டு எழுதிக்கணும். எக்ஸ் ஸ்கொயர்டு சீக்குவல் இங்கே என்ன இருக்குது? f of x, அதுக்கு மேலே தான் அதை ஹோல் ஸ்கொயர்டு. அப்போ f of x வந்து ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கா, அதோட ஃபங்க்ஷன் ஃபுல்லாக எடுத்து எழுதிக்கணும். 3 minus 2x, 3 minus 2x. அப்போ மொத்தமாக ஹோல் ஸ்கொயர் இருக்கா? இப்போ 3 minus 2x த ஹோல் ஸ்கொயர். இது எந்த ஃபார்முலாவில் இருக்குன்னா a minus b த ஹோல் ஸ்கொயர்டு ஃபார்முலாவில் இருக்குது. இந்த ஃபார்முலாவுக்கு நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். இப்போ a minus b த ஹோல் ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர்டு மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர்டு. இந்த மாடலில் ஏற்கனவே ஒரு சம் பார்த்துருக்கோம். 3 minus 2x the whole squared தானே இங்கே கண்டுபிடிக்கணும். 3x minus 2x the whole squared. ஏவுக்கு நேராக b 3 இருக்குது, மைனஸ்க்கு நேராக மைனஸ், பிக்கு பதிலாக 2x இருக்குது. அப்போ நம்ம ஏவுக்கு பதிலாக 3 சப்ஸ்டியூட் பண்ணோம், b இருக்கிறதுலாம் 2x சப்ஸ்டியூட் பண்ணோம். இங்கே a ஸ்கொயர்னா இங்கே என்னது? 3 ஸ்கொயர்டு மைனஸ் 2, ஏவுக்கு பதிலாக 3, பிக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது? 2x இன்ட்டு 2x ப்ளஸ் b ஸ்கொயர்னா 2x the whole squared. இப்போ 3 ஸ்கொயர் பண்ணால் 9 வரும், மைனஸ் 2 3 சார் 6, 6 2 சார் 12, இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது. இப்போ 12x ப்ளஸ் இந்த ஸ்கொயர்டு வந்து ரெண்டுத்துக்கும் வரும். 2 ஸ்கொயர் பண்ணால் 4, எக்ஸை ஸ்கொயர் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர்டு. இப்போ 3 minus 2x த ஹோல் ஸ்கொயருக்கு என்ன ஆன்சர் வருதுன்னா 9 minus 12x ப்ளஸ் 4x ஸ்கொயர்டு வருதா? அப்போ இங்கே லெஃப்ட் சைடு அப்படியே வச்சுக்க வேண்டியதான். 3 minus 2x ஸ்கொயர்டு சீக்குவல் டு, இப்போ இதுக்கான ஆன்சர் கண்டுபிடிச்சோம்ல, 9 minus 12x ப்ளஸ் 4x ஸ்கொயர்டு. 9 minus 12x ப்ளஸ் 4x ஸ்கொயர்டு. இது அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி எழுதும்போது நமக்கு இந்த மாதிரி ஆன்சர் வந்துச்சு. இப்போ இந்த சைடு 3 டேர்ம்ஸ் இருக்குது, இந்த பக்கம் 2 டேர்ம்ஸ் இருக்கா. நான் எல்லாத்தையுமே ஒரே சைடு கொண்டு போகிறேன். இப்போ இங்கே 2 டேர்ம் இருக்குது, அப்போ இது 0 வச்சுக்கிறேன். இங்கே 2 டேர்மே ரைட் சைடு கொண்டு போகிறேன். அப்போ இங்கே எதுவுமே இருக்காது, அப்போ 0க்கு தான் அர்த்தம். இங்கே ஆல்ரெடி என்ன இருக்குது? 9 minus 12x ப்ளஸ் 4x ஸ்கொயர்டு. இங்கே இருக்க ப்ளஸ் 3 இங்கே வந்தால் மைனஸ் 3, இங்கே இருக்க மைனஸ் 2x ஸ்கொயர் இங்கே வந்தால் ப்ளஸ் 2x ஸ்கொயர்டு. புரியுதுங்களா? இப்போ 0 இஸ் ஈக்குவல் டு, இப்போ லைக் டேர்ம்ஸ்லாம் ஆட் பண்ணலாம். 4x ஸ்கொயர்டும் 2x ஸ்கொயர்டு இது ரெண்டும் லைக் டேர்ம்ஸ். ஏன்னா எக்ஸ் ஸ்கொயர்டு இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர்டு இருக்குது, இது ரெண்டு லைக் டேர்ம்ஸ்னால் 4x ஸ்கொயர்டு ப்ளஸ் 2x ஸ்கொயர்டு என்ன வரும்? 6x ஸ்கொயர்டு. அது எக்ஸ் இருக்கிறது ஒரே ஒரு டேர்ம் தான் இருக்குது, மைனஸ் 12x. அது அப்படியே இருக்க வேண்டியதான், மைனஸ் 12x. நெக்ஸ்ட்டு நம்பர் எங்கே இருக்குது பாருங்கள், 9 இருக்குது, இங்கே என்ன இருக்குது? மைனஸ் 3 இருக்குது. இப்போ 9 minus 3 என்ன வரும்? 6 ப்ளஸ் 6. ஏன்னா ப்ளஸ் 9 மைனஸ் 3னா நமக்கு என்ன ஆன்சர் வரும்? ப்ளஸ் 6. லார்ஜ் நம்பரோட சைன் ப்ளஸ்ஸு, 9லேருந்து 3 சப்ட்ராக்ட் பண்ணால் 6. புரியுதுங்களா? இப்போ இதை லெஃப்ட் சைடை ரைட் சைடாகவும் ரைட் சைடை லெஃப்ட் சைடாகவும் மாற்றி எழுதிக்கலாம். இப்போ 6x ஸ்கொயர்டு மைனஸ் 12x ப்ளஸ் 6 ஈக்குவல் டு 0. இது அப்படியே லெஃப்ட் சைடாகவும் இதை ரைட் சைடாகவும் மாற்றி எழுதிட்டோம். இப்படி எழுதலாம், உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். இப்போ பாருங்களேன், நமக்கு வந்து ஃபைண்ட் எக்ஸோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். இது வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனான்னு பாருங்கள். இது ஒரு ஈக்குவேஷன், இதை ஃபேக்டரைஸ் பண்ணால் நம்ம ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி நம்பர் என்ன இருக்குது? 6ன்னு இருக்குது. சப்போஸ் இங்கே 1ன்னு இருந்தால் நம்ம ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சலாம், ஈஸியாக ஃபேக்டரைஸ் பண்ணிடலாம். டைப் 1 படி 9th ஸ்டாண்டர்ட் நீங்கள் படிச்சது. அப்போ இந்த ஃபுல் ஈக்குவேஷனையும் இங்கே இருக்க 6ஆல் நான் டிவைட் பண்ணுறேன். ஏன்னா 6ஆல் டிவைட் பண்ணால் இந்த இடம் 1ன்னு மாறிடுமா? 6x ஸ்கொயர் டிவைட் பை 6னா 6 6 கேன்சல் ஆகி 1ஆக மாறிடும். இப்போ இந்த ஃபுல் ஈக்குவேஷன்லையும் நான் என்ன பண்ணுறேன்? 6ஆல் டிவைட் பண்ணுறேன். இப்போ டிவைடட் பை 6, 6ஆல் டிவைட் பண்ணும்போது ஒவ்வொரு டேர்மையும் நம்ம டிவைட் பண்ணணும் தனித்தனியாக 6ஆல். 6x ஸ்கொயர் டிவைட் பை 6 என்ன வரும்? 6 6 கேன்சல் ஆகி
எக்ஸ் ஸ்கொயர்டு மட்டும் வரும். மைனஸ் இங்கே சென்டரில் செகண்ட் மைனஸ் தானே இருக்குது. 12x டிவைட் பை 6 என்ன வரும்? மேலே 12x இருக்கும், கீழே 6 இருக்கும். கேன்சல் பண்ணும்போது 1 6 is 6, 2 6 12. அப்போ 2x மட்டும் இருக்கும். இங்கே சென்டர் தேர்ட் டேர்ம் என்ன இருக்குன்னா ப்ளஸ் இருக்குது. 6/6 நமக்கு என்ன ஆன்சர் வரும்? 1/1 வரும். அது 1ன்னு எழுதிக்கலாம். ஈக்குவல் டு 0. இது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், அதனால் நான் போடல. பாருங்கள், 6x ஸ்கொயர் மைனஸ் 12x ப்ளஸ் 6 வந்து 6ஆல் டிவைட் பண்ணும்போது இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணி எழுதிடலாம். இப்போ இந்த டேர்மை வந்து ஈஸியாக ஃபேக்டரைஸ் பண்ணிடலாம். ஏன்னா எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்குது? 1. இப்போ இது ஈஸியாக ஃபேக்டரைஸ் பண்ணலாம். இங்கே 1 இருக்குது, இங்கே இருக்க 1ஐயும் இங்கே இருக்க 1ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். 1 × 1 இங்கே இருக்க ஃபஸ்ட் டேர்மையும் இங்கே இருக்க லாஸ்ட் டேர்மையும் மல்டிப்ளை பண்ணால் 1 × 1 என்ன வரும்? 1. புரியுதுங்களா? அப்போ மல்டிப்ளை பண்ணும்போது +1 வரணும். இங்கே எக்ஸுக்கு உங்கள் கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது? -2 இருக்குது. இப்போ ஆட் பண்ணும்போது என்ன நம்பர் வரணும்? -2 வரணும். சரி, இப்போ ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் பாருங்கள். 1 வரணும் மல்டிப்ளை பண்ணும்போது. அப்போ 1 × 1 தான். 1 × 1 என்னது? -1 × 1 என்னது? +1. ஆனால் இங்கே என்ன இருக்குது? ஆட் பண்ணும்போது -2 வரணும். ஆனால் 1ஐயும் +1ஐயும் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும்? +2 தான் வரும். ஆனால் இங்கே -2 இருக்குது. அதனால் இங்கே ஒரு மைனஸ் போடுங்க, இங்கே ஒரு மைனஸ் போடுங்க. இப்போ செக் பண்ணி பாருங்கள். -1 × -1 என்ன வரும்? +1. அப்போ -1 ஆட் பண்ணும்போது ரெண்டு சேம் சைனாக இருந்தால் அதே சைனை எடுத்து போட்டுக்கிட்டு நம்பர் 2 என்ன பண்ணிக்கணும்? ஆட் பண்ணிக்கணும். 1 ஆட் பண்ணால் என்ன வரும்? 2 வரும். புரியுதுங்களா? அப்போ இது ஈஸியாக ஃபேக்டரைஸ் பண்ணி எழுதும்போது இங்கே எக்ஸ் தானே வேரியபிளாக இருக்குது, வேறு வேரியபிள் இருக்குது, எக்ஸ் தான் இருக்குது. அதனால் எக்ஸுன்றது எழுதிக்கணும். சென்டரில் எக்ஸ் இருக்குது, எக்ஸை மட்டும் எழுதிக்கிட்டு இங்கே என்ன ஃபேக்டரைஸ் பண்ணும்போது நமக்கு நம்பர் வந்துச்சு -1. இங்கேயும் -1 தான். இப்போ இது எப்படி எழுதுறான்னா x - 1 × x - 1 = 0 எழுதலாமா? சரி, இந்த x - 1 இந்த x - 1 என்ன பண்ணுது? மல்டிப்ளை பண்ணுது. ஒரே ஒரு x - 1 மட்டும் நான் இங்கே வச்சுருக்கிறேன் லெஃப்ட் சைடு. இங்கே மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். இந்த x - 1 ஈக்குவல் இங்கே வரும்போது என்ன வரும்? டிவிஷனாக வரும். இப்போ 0 டிவைடட் பை x - 1 வருமா? 0வை எந்த நம்பரால் டிவைட் பண்ணாலும் நமக்கு என்ன வரும்? ஆன்சர் 0 தான். அப்போ ஒரு டேர்ம் மட்டும் இருக்கும். x - 1 = 0. ஏன்னா இந்த x - 1 வந்து நான் என்ன பண்ணிட்டேன்? ஈக்குவல் இங்காண்ட கொண்டு போகிறேன். 0 டிவைடட் பை x - 1 வரும். அதோட ஆன்சர் 0 தான். இப்போ இதை வந்து x - 1 = 0ன்னு எழுதலாமா? x - 1 = 0. இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன வரும்? நீங்களே சொல்லுங்கள் பார்க்கும். அதாவது என்னென்னா x - 1 = 0னா x -1 வரும். இது வந்து +1 மாறிடும். உங்களுக்கே தெரியும். புரியுதுங்களா? இப்போ அடுத்து 9th சம் பார்க்கலாம். 9th சம் என்ன இருக்குன்னா, a plane is flying at a speed of 500 km/h. ஒரு வந்து பிளேன் வந்து ஒரு மணி நேரத்துக்கு 500 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுற ஸ்பீடில் போகுது. புரியுதுங்களா? ஸ்பீடு கொடுத்துட்டாங்க. ஸ்பீட் ஆஃப் 500 km/h. Express the distance d traveled by the plane as a function of time t in hours. இது என்னன்னா டிஸ்டன்ஸை டின்னு எடுத்துக்கணும். இந்த டிஸ்டன்ஸை டின்னு எடுத்துக்கிட்டு அந்த டிஸ்டன்ஸை நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷனாக டிஃபைன் பண்ணணும். எக்ஸ்பிரஸ் த டிஸ்டன்ஸ் டி ட்ராவல் பை த பிளேன் அஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டைம் டி. எதை பொறுத்து ஃபங்க்ஷனாக நம்ம எழுதணும்னா டைம் டீன்றதை பொறுத்து ஃபங்க்ஷனாக மாற்றணும். டிஸ்டன்ஸை ஃபங்க்ஷனாக எழுதணும். எதை பொறுத்து எழுதணும்னா டைம் டீயை பொறுத்து ஃபங்க்ஷனாக மாற்றி எழுதணும். புரியுதுங்களா? இப்போ இது ஆன்சர் பார்க்கலாம். முதல்ல கிவன் எடுத்து எழுதிக்கலாம். ஸ்பீடு, அந்த பிளேனோட ஸ்பீடு எவ்வளோ? 500 km/h. 500 km/hன்னு எழுதிட்டோம். டிஸ்டன்ஸோட நொட்டேஷன் என்ன கொடுத்துருக்காங்க? டின்னு கொடுத்துருக்காங்க. டிஸ்டன்ஸ் வந்து டி. அதே மாதிரி டைம் இருக்குது பார்த்தீங்களா? டைம் வந்து டீன்னு கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா? இது 3 கொடுத்துருக்காங்க. கொஸ்டினை நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா எக்ஸ்பிரஸ் த டிஸ்டன்ஸ் டி. டிஸ்டன்ஸ் டியை டைம் டீயை பொறுத்து ஃபங்க்ஷனாக மாற்றி எழுதணும். இப்போ டிஸ்டன்ஸ் தானே எழுதணும். இந்த சயின்ஸ்லேயே இந்த ஃபார்முலா நீங்கள் படிச்சிருப்பீங்க. டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம். டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம். இந்த ஃபார்முலா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போடுறோம். இது ரொம்ப சின்ன சம் தான், ரொம்ப ஈஸியான சம். பாருங்கள், டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைமா. டிஸ்டன்ஸை நம்ம எப்படி எடுத்துக்கணும்? டி, ஸ்மால் டி இஸ் ஈக்குவல் டு ஸ்பீடு இருக்கா? ஸ்பீடு என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டினில்? 500 km. இப்போ 500 இன்ட்டு டைம் என்னென்னு கொடுத்தாங்க? டி. இப்போ அந்த டி அப்படியே எடுக்க வேண்டியதான். இப்போ அவ்வளோதான், ஆன்சர் முடிச்சு. டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு டி இஸ் ஈக்குவல் டு
500 இன்ட்டு டீயை இந்த இன்ட்டு போட்டு எழுதலாம், போடாமலும் எழுதலாம். 500 டி. புரியுதுங்களா? அவ்வளோதான் ஆன்சர், அவ்வளோதான். ஏன்னா டிஸ்டன்ஸ் டியை வந்து டைம் டீயை பொறுத்து ஃபங்க்ஷனாக எழுத சொன்னாங்களா. இப்போ டி இஸ் ஈக்குவல் டு 500 டி. இந்த டி இங்கே வந்துச்சு பார்த்தீங்களா? புரியுதுங்களா? டிஸ்டன்ஸை வந்து நம்ம டைமை பொறுத்து எழுதிட்டோம், ஃபங்க்ஷனாக எழுதிட்டோம். அவ்வளோதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 10th சம் பார்க்கலாம்.